கைஸ் எங்கள் நம்ம வந்து எதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க பாருங்க. மிளகாய் வாங்கினா இப்போ அதெல்லாம் மத்திய காய வச்சு இப்போ இதை காஞ்ச மிளகாய் வச்சுருக்காங்க. அதில் இன்னும் கொஞ்சம் காயாததும் இருக்குது. அதே மாதிரி இஞ்சி கொல்லி அந்த மரத்தூள்கள் அதில் எடுத்து அதை காய வச்சுருக்காங்க. அந்த விறகடுப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இன்னும் சின்ன சின்ன மரங்கள் இடம் இல்லை இங்கே அம்மா விட்டு. ஸோ இருக்கிறதெல்லாம் மரம் வச்சுருக்கு. இது மாமரம் சின்னதுலேயே இந்த காய்ச்சிட்டு இதில் ஒரு மரம் இருக்குது. இது இன்னும் காய்க்க வலிக்கிடல. காய் சமமா வந்து கோழி வந்து வளர்க்குறாங்க கொஞ்சம் கோழி. ஸோ இப்போ இருந்தால் முன்ன வளர்த்தாங்க. அது அப்புறம் வளர்க்கையில் சின்ன கோழி விட்ட முட்டை வதியா சின்ன கோழி விட்ட முட்டை பாப்பா தாங்க பாப்பா கோழி வந்து பலியாது சின்ன ஒரு முட்டை தள்ளுங்க. நீங்கள் இங்கே வாங்க பார்ப்போம். பாருங்க கைஸ் இதான் எங்கள் நம்ம வளர்க்குற கோழி. அதில் ஒரு குட்டி முட்டை. தாங்கம்மா தாங்கம்மா அந்த முட்டையை பாருங்க கைஸ். குட்டி முட்டை. இது எந்த கோழி விட்ட முட்டை? எது இதா? பார்த்தீங்களா கைஸ், எங்கள் வீட்டில் வந்து இடம் இல்லைன்னா இடம் இருக்குது. அந்த மண் தரை இல்லை, ஃபுல்லாக அப்படியே சிமெண்ட் போட்டு இழுத்துட்டாங்க. இருந்தாலும் அவளை அந்த அந்த பிளான் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னா அது அதுக்கு மேலே மண்ணை போட்டு இந்த கோழியெல்லாம் வளர்க்குறாங்க. முன்னே நிறைய கோழி அதெல்லாம் வளர்த்துருந்தவ. அதுக்கு பிறகு அப்படியே விடுபட்டுட்டு இதை இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு ஒரே பேசுவோம் அப்படி சும்மா நாளையும் நேரத்தையும் வீணாக்காமல் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே பெரியவங்க தான். நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அம்மாட்ட வந்து கோழி முட்டை விட்டு இருக்குன்னு அந்த முட்டையெல்லாம் பொட்டிலோட கொண்டுட்டு போயிடுவோம்.